ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஏற்கனவே நான் இந்த வீடியோவை லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். அப்போவும் இதை மறுபடியும் உங்களுக்காக வேண்டி போட்டிருக்கேன். எதுக்காக வேண்டின்றால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் நீங்கள் இந்த ஸ்டோரில் எல்லா சாமானையும் விற்றீங்களா அப்படின்ட்டு. எனக்கு லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் அதை பற்றி சொல்லிப்படலை. அப்போவும் நிறைய பேர் இதை பற்றி நிறைய கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. அப்போ இதை இன்னும் கொஞ்சம் நல்ல விளக்கமாக சொல்லும் அப்படின்னு தான் இந்த வீடியோ மறுபடியும் மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஸ்டோல்டு வீடியோ மட்டும் இல்லை, வட்டக்க கறியும் சிக்கன் டெவில் கறியும் போட்டிருக்கேன். இந்த ரெசிபியும் பிகினர்ஸுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் இதில் எனக்கு நல்ல பிஸ்னஸ் நடந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டுக்கு நான் போனதுமே எனக்கு என்ன பிஸ்னஸ் நடந்தது அப்படின்ட்டு சொன்னேன்டா, பருப்பு வடை உளுந்து வடையெல்லாம் போட்டிருந்தேன். அதோட கூட ரோல் சமோசா எதுவுமே நான் போட்டிருந்தேன். அங்கே வாங்கி சாப்பிடக்கூடிய சாமானில் தான் எனக்கு ஃபஸ்ட்டுக்கே பிஸ்னஸ் நடந்தது. அதோட என் ஃப்ரெண்டும் பீஸா ரோல்ஸ் சிக்கன் பன் இந்த மாதிரிலாம் எனக்கு செஞ்சு கொண்டு வந்திருந்தேன் ஸ்டோரில் போட்டு விற்க சொல்லி. அப்போ அதுகள் அங்கேயே எல்லோரும் வாங்கி சாப்பிடக்கூடிய மாதிரியான ஐட்டங்கள் தான் ஃபஸ்ட்டுக்கு எனக்கு விற்றுப்பட்டது. அதோடு கூட குலாப் ஜாமுனும் நேரத்தோடையே முடிஞ்சிட்டுது. குலாப் ஜாமுன் பிறவும் நிறைய பேர் கேட்டாங்க, அது நேரத்தோடையே முடிஞ்சிட்டுது. நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீடியோலேயே, குலாப் ஜாமுன் நான் செய்கிறதுக்கு யோசிக்கவே இல்லை, ஹஸ்பண்ட் தான் மல்லி கட்டி செய்யுங்க அப்படின்ட்டு செஞ்சேன் அப்படின்ட்டு. அது செஞ்சதுக்கு நல்ல பிரயோசனமாக தான் இருந்துச்சு. வட்லாப்பம் நான் ஒரு 50 பாக்ஸ் மாதிரி செஞ்சுருப்பேன். அதில் பேலன்ஸ் இருந்தது ஒரு 9-8 மாதிரி தான் பேலன்ஸாக இருந்துச்சு. இந்த நெய் பூந்தியுமே அப்படித்தான் ஒரு 15 பாக்ஸ் மாதிரி எனக்கு பேலன்ஸ் இருந்துச்சு. கீ பிஸ்கெட்டுமே ஒரு 12-13 மாதிரி தான் இருந்தது பேலன்ஸ் வீட்டுக்கு வர கொள்ளைக்கு. சில்லி பேஸ்ட்டும் ஒரு 3 பாக்ஸ் தான் எனக்கு பேலன்ஸாக இருந்தது. மற்றதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விற்றுப்பட்டு இருந்தது. முறுக்கில் 2 பேக்கெட்லேயுமே ஒரு 15 முறுக்கு பேக்கெட் மாதிரி எனக்கு மிச்சமாக இருந்தது. அது வீட்டுக்கு வந்ததும் என்ன செய்கிற அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆயில் கேக்கும் கொஞ்சம் கூடுதலாகவே எனக்கு மிச்சமாக இருந்தது. அதோடு தான் எனக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்தது. நான் ஏற்கனவே இங்கே குரூப் ஓப்பன் பண்ணி சும்மா நார்மல் டைம்லேயும் ஆர்டர் எடுப்பேன். அப்போ அந்த குரூப்பில் போட்டு பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். வீட்டுக்கு வரக்கொள்ளைக்கே கொஞ்சம் நல்ல லேட் ஆகிட்டுது. அதுக்கப்புறமா குரூப்பில் போடுறதுக்கு ஒரு ஐடியாவே வரலை. அடுத்த நாள் மார்னிங் தான் எனக்கு ஒரு ஐடியாவே வந்தது, இதை குரூப்பில் போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நான் இதை குரூப்பில் போட்டு பார்த்தேன். குரூப்பில் போட்டது எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வாங்கிட்டாங்க. எனக்கு லாஸ்ட்டுக்கு ஒன்றுமே பேலன்ஸ் ஆகிக்கல, எல்லாமே நல்லா விற்றுப்பட்டது. நான் குரூப்லேயும் போட்டு சுட்டி வீல் கேக்கும் கொஞ்சம் பேலன்ஸாக இருந்துச்சு தான் கூடுதலாக. அப்போ அதை நான் குரூப்பில் போட நினைக்கல. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அந்த லாபமும் நல்லா சொட்டி நான் நினச்சேன் நொயில் கேக்கை குரூப்பில் போட தேவையில்லை, என் நேபர்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்ட்டு அதை மட்டும் எல்லாருக்கும் கொஞ்சம் பிரித்து கொடுத்துட்டு மற்றதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக விற்று முடிச்சிட்டேன். மாஷா அல்லாண்டு நான் 1 வீக்காக கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு எனக்கு அதுக்கேற்ற மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் நல்ல லாபம் வந்தது. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதோடு கேட்டுருந்தீங்க, ப்ரைஸ் எப்படி போட்டிங்க சிஸ்டர் அப்படின்ட்டு. ப்ரைஸ் ஸ்ரீலங்கன் ப்ரைஸுக்கும் இங்குள்ள ப்ரைஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை சுற்றி தான் நான் ப்ரைஸை பற்றி சொல்ல பார்க்கவும் இல்லை. என்னால் இங்கே திங்ஸ் எல்லாம் நல்ல விலை கூட தான். அப்படி இருக்கொள்ளைக்கு நான் இங்குள்ள ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும். நீங்கள் அங்கே ஒரு மில்க் பவுடர் 1000க்கு வாங்குறேன்டால் இங்குள்ள மில்க் பவுடர் நாங்கள் வாங்கக்குள்ள ஒரு 1500 மாதிரி இருக்கும். எப்போவுமே அந்த ஸ்ரீலங்கன் ப்ரைஸை விட இங்குள்ள ப்ரைஸ் கொஞ்சம் கூட தான். அப்போவும் எங்களுக்கு இங்கே சல்லி கொடுத்து வாங்கக்கொள்ள விளங்குறதில்லாத காரணம் என்னென்னா, எல்லாமே சின்ன ப்ரைஸாக தான் வரும். உங்களுக்கு இதில் பார்க்கக்கொள்ளைக்க விளங்கும். இந்த ஒரு பாக்ஸில் ப்ரைஸ் 25 அடிச்சிருப்பேன். இது ஸ்ரீலங்கன் கணக்குப்படி பார்த்தீங்கன்னால் இங்குள்ள ஒரு ரேஞ்ச் ஸ்ரீலங்கன் ருப்பீஸுக்கு 16 சம்திங் வருது. அப்படி பார்க்கக்கொள்ள இந்த 25 ஒரு பாக்ஸோட ப்ரைஸ் ஸ்ரீலங்கன் ப்ரைஸுக்கு 400 சம்திங் வருது. இது உங்களுக்கு கேட்குறதுக்கு ப்ரைஸ் கூட அந்த மாதிரி தான் நினைப்பீங்க. இங்கே எங்களுக்கு சாமானெல்லாம் வாங்கி இதை செய்யக்கொள்ளைக்கு எங்களுக்கு அந்த கணக்கு மாதிரி தான் போகுது. நார்மலாக சும்மா ஒரு கடையில் வாங்கி சாப்பிட கொள்ளைக்கு இந்த மாதிரி தான் போகும் ப்ரைஸ். இதை நான் ஸ்டோரில் போட்டு விற்ற சொட்டி தான் இந்த ப்ரைஸுக்கு கொடுத்துருந்தேன். அதுவே வீட்டில் ஆர்டர் எடுக்கிறேன்றால் அதை விட கொஞ்சம் குறைவாக தான் எடுத்திருப்பேன். நாங்கள் ஸ்டோலுக்கும் வேறையாக சல்லி பே பண்ண வர அந்த சல்லியும் இதில் கவர் பண்ணணும். அதுக்காக வேண்டி தான் கொஞ்சம் இதில் ப்ரைஸ் கூடவா போட்டிருந்தேன். உங்களுக்கு இந்த ஸ்டோலை பற்றி நல்லா கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அடுத்தது சிக்கன் டெவில் எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். 500 கிராம் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் எட் பண்ணுறேன். இது தாய்ச்சிலே தான் நான் எட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு சோல்ட்டும் எட் பண்ணிட்டு கொஞ்சமாக சில்லி பவுடரும் எட் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சளும் எட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நான் இதில் வாட்டர் ஒன்றும் எட் பண்ணலை. இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி விட்டு குக் ஆகட்டும் அப்படின்றதுக்காக வேண்டித்தான் இதில் அப்படியே ஸ்டவை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே மூடி விட்டு இதை குக் பண்ணி விடுறேன். நான் இன்றைக்கி பாதி வட்டக்காய் தான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுக்கணும். இந்த நடுவில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன்.
நான் வத்தக்கடை தோலை வந்து க்ளீன் பண்ண மாட்டேன். இந்த தோலோட போட்டு தான் குக் பண்ணுவேன். முந்தி வந்து தோலை க்ளீன் பண்ணிட்டு அப்படி தான் குக் பண்ணுவேன். எங்களோட வீட்டில் உம்மா வந்தான் மாமின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி குக் பண்ண வேணும், தோலோட போட்டு குக் பண்ணுங்க. அப்போ தான் அதில் தோல் இருக்கிற விட்டமினும் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. அதனால் வந்து நான் எப்போவும் இப்போ தோலோடு தான் குக் பண்ணுவேன். உங்களுக்கு தோலோட விருப்பம் இல்லாட்டி தோலை க்ளீன் பண்ணிட்டு குக் பண்ணுங்கள். இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி குக்காகி வந்திக்குது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். அதுக்காக வேண்டி நான் இதில் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் மூடி விட்டு இதை குக் பண்ணி எடுக்கிறேன். வத்தக்கவை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே சட்டியில் போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணுறேன். இது குக் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு வாட்டர் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூடவே ஒரு 4 வெள்ளைப்பூட்டை வந்து நல்லா மெல்லிசாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன். பச்சைக்குச்சிக்கும் வந்து ஒரு 4 பச்சைக்குச்சிக்காய், கூடவே உளுவரிசியும் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், சால்ட் வந்து நீங்கள் உங்களோட தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு இப்போ இதை அப்படியே குக் பண்ணுறதுக்கு விடுறேன். வத்தக்காய் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கே நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இங்கே சிக்கனும் வந்து நல்லா குக்காகி வந்திக்குது. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா குக்காகிக்குது. இப்போ இதில் ஆயில் ஆட் பண்ணி இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் நிறைய சிக்கன் குக் பண்ணுறதால் ஒரே அடியாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறே கஷ்டமாக இருக்கும். அப்படி நீங்கள் குக் பண்ணுறதால் வேறையா கொஞ்சம் சிக்கனை வந்து எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டுக்கு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் அதே ஆயிலையே போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மைக்கிற சுட்டி ஒரே ட்ரிப்லேயே இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இதை மூடி விட்டு ஃப்ரை பண்ணக்குள்ளக்கே சிக்கன் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், சிக்கனை மூடி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதை ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிக்குது. இப்போ இது அப்படியே வேறே எடுத்துக்கிறேன். நீங்கள் நிறைய சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுனால இது எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு ட்ரிப் வந்து இதே ஒரு போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஆயிலும் வந்து நீங்கள் சிக்கன் அளவை விட கொஞ்சம் குறைவாக ஆட் பண்ணுங்கள். இதே ஆயிலே வெங்காயம் வதக்கணும். அதுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இது ஆயில் கூடுதலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேறே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். அது கூடவே வெங்காயம் ஆட் பண்ணி இதை வதக்கி விடுறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளியும் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். 500 கிராம் சிக்கனுக்கு 3 பெரிய வெங்காயமும் அது கூடவே அந்த வெங்காயத்தோட அளவு சைஸுக்கே வந்து ஒரு தக்காளியும் எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் சால்ட்டும் சில்லி பவுடரும் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். இப்போ இது கொஞ்சம் வதங்கின வரக்குள்ளக்கு இது கூட வந்து பச்சைக்குச்சிக்காய், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். மேலும் நான் இன்றைக்கி அதொன்றும் ஆட் பண்ணலை. சும்மா நார்மலாக தான் சிக்கனை ஃப்ரை பண்ணின சிக்கனை போட்டு வதக்கி எடுத்து நீங்கள் அப்படி ஆட் பண்ணாலும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஆட் பண்ணாமலே நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் இதில் போட்டுட்டு இதை நல்லா பரட்டி விடணும். இந்த சிக்கனும் வந்து இந்த வெங்காயத்தில் நல்லா வதங்கி கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வரத்துக்கு இதை அப்படியே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுனால் இதோட டேஸ்ட் இன்னும் வேறு லெவலாக இருக்கும். வத்தக்கலை தண்ணியெல்லாம் வற்றி இது நல்லா குக்காகி வந்திக்குது. அப்படி குக்காகாத மாதிரி இருந்துச்சுன்னா இதில் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் வாட்டர் ஆட் பண்ணிட்டு தான் இந்த வத்தக்காவை ஃபஸ்ட்டு குக் பண்ணேன். நான் இன்றைக்கி தேங்காய் பால் ஆட் பண்ணலை, சும்மா ஃப்ரெஷ் மில்க் தான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்காக வேண்டி தான் ஃபஸ்ட்டுக்கே வாட்டர் ஆட் பண்ணேன். அப்படி நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால வாட்டருக்கு பதிலாக ஃபஸ்ட்டுக்கே நீங்கள் தேங்காய் தண்ணி பால் ஆட் பண்ணி நல்லா குக்காகினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மெஷ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டுக்கு தேங்காய் கட்டி பால் ஆட் பண்ணிட்டு இதை ஒரு கொதிக்க கொள்ளைக்க அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணி இதை மிச்ச நேரம் கொதிக்க விட்டாலும் இந்த பால் திரண்டமாய்க்கு ஆகிடும். நீங்கள் பால் அளவுமே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மாதிரி பார்த்து ஆட் பண்ணுங்கள். அதில் வட்டையை தாளித்து கொட்டுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு ஆட் பண்ணுறேன். இந்த கடுகு கொஞ்சம் பொரிஞ்சின்னு வரக்குள்ளே கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் பொரிஞ்சின்னு வரக்குள்ளேக்கு வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கின்னு வரக்குள்ளேக்கு உங்கள்கிட்ட வெள்ளைப்பூடு இருந்துச்சுன்னா வெள்ளைப்பூடும் இதோடு கூட ஆட் பண்ணுங்கள். அப்போ இன்னும் நல்ல மனமாக இருக்கும். இன்றைக்கி நான் வெள்ளைப்பூடு ஆட் பண்ணலை. கொஞ்சம் வெங்காயம் வதங்கின்னு வரக்குள்ளேக்கே லாஸ்ட்டுக்கு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த சில்லி பவுடர் கொஞ்சம் ஒயில்ற லைட்டாக பொரிய கொள்ளைக்கே அப்படியே இந்த வத்தக்காய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒயில்ற மிச்ச நேரம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு வதக்கி தீக்காதீங்க. சில்லி பவுடர் குயிக்காக தீஞ்சிடும். சில்லி பவுடர் ஆட் பண்ணதுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த வத்தக்காவை வந்து நான் தாளித்து கொட்டினதும் அப்படியே மூடி வச்சு அந்த மனம் அப்படியே அதுக்குள்ளுக்கு போகணும் அப்படின்னு மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். வட்டக்கறி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் நான் இறுக்கமாக தான் செஞ்சுருந்தேன். பாருங்கள், இதில் பால் ஊற்றி கொள்ளைக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு. அதனால் ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வந்திக்குது. இதை விட கூடுதலாக பால் ஊற்றி இதை கொஞ்சம் ஆனம் மாதிரி செஞ்சுருக்கோம்னால் இன்னும் கொஞ்சம் கூட பால் ஊற்றி உங்களுக்கு தேவையான மாதிரி செஞ்சுடுங்க. இந்த சிக்கனுமே இந்த வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா பரட்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு இதை கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சிக்கன் உள்ளுக்கும் இந்த வெங்காயத்தோட ஒயில்ற சாரெல்லாம் இறங்கி இதோட டேஸ்ட் இன்னும் வேறு லெவலாக இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.